முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சமீபத்துல உங்களில் ஒருவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏவியை ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. இந்த ஏவியில பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு வாய்ஸ் கேள்வி கேக்குது. அதுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதில் சொல்றாங்க. இந்த 4 வருஷத்துல என்ன மாற்றத்தை உணர்ந்திருக்கிறீங்க? நாம ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுல இருந்து இதுல அப்சல்யூட்லி எதை பத்தி கேள்வி கேட்பாங்க, இந்த பட்ஜெட் விஷயத்தை பத்தி தான். ஏன்னா நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் திருச்சி சிவா அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை நடந்துச்சு இல்லையா? இப்ப அதை பத்தி சொல்லாம சொல்றாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து இது வரைக்கும் எந்த ஹெல்ப்புமே தமிழகத்துக்கு கொடுத்ததே கிடையாது. எப்ப பாரு தமிழகத்தை புறக்கணிக்க தான் செய்யறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா பிஜேபி அரசு எங்களுக்கு ஒண்ணுமே செய்யறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் மணிப்பூர் விஷயத்த பேசினாங்க. ஏன்னா மணிப்பூர்ல இப்ப கவர்னரோட ஆட்சி இருக்கு இல்லையா? அதை பத்தி கேட்கும்போது பாத்தீங்கன்னா அதுல முதல் இருந்தது பிஜேபி கவர்மெண்ட் தான். ஆனா இப்ப கலைச்சது எதனால பாத்தீங்கன்னா மக்களோட அந்த சக்தினாலதான் கலைச்சிருக்கிறாங்க. ஏன்னா எப்படியோ மணிப்பூர்ல முதலமைச்சரோட அந்த ஆட்சி தான் இருக்கணும்னு நினைச்சு பார்த்தாங்க போல பிஜேபி. ஆனா எப்படியோ மக்கள் அதை இது பண்ணிட்டாங்க. சோ மக்களுக்கு தெளிவா தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையே சொல்லியிருந்தாங்க. தமிழகத்துல சமீபத்துல நிறைய பாலியல் புகார்கள், பாலியல் விஷயங்கள்லாம் வந்துட்டே இருக்கு. இதை பத்தி எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது அவர் அதுக்கு ஒரு ஆன்சர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நாங்க தண்டனைகளை கடுமையாகிருக்கோம். இதை பத்தி சட்டமன்றத்திலே நம்ம பேசிட்டோம். இதுக்கு மேலே தண்டனைகளை கடுமையாக்கணும்னா அதே சட்டமன்றத்துல பேசுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இதுல வேற என்னென்ன பேசியிருக்காங்கன்னா, பெண்களோட கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இந்த தமிழக அரசு கொடுக்குது அப்படிங்கிற கேள்விக்கு அதுக்கு அவர் சொன்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, நான் முதல்வன், புதுமை பெண் அப்படிங்கிற பல கல்வி திட்டங்கள் கொண்டு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இதே மாதிரி காலை உணவு திட்டமும் இருக்கு. ஆண் பிள்ளைங்களுக்கும் சரி, பெண் பிள்ளைகளுக்கும் சரி. சோ அது ஆண் பெண் பிரிச்சு பார்க்க வேண்டாம். ஆனா நீங்க பெண்கள் கல்வி பத்தி கேட்கும் போது அதுக்கு உண்டான எல்லா நடவடிக்கைகளும் செய்யப்பட்டு இருக்கிறது. வேணும்னா இன்னும் கூட நம்ம பண்றதுக்கு நான் ஆர்வமா இருக்கேன். ஏன்னா கல்வி அப்படிங்கறத பறிக்க முடியாத ஒரு சொத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் பகிர்ந்திருக்காங்க. சோ நம்ம முதலமைச்சர் இவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.